மிதுன ராசி கணக்கிலும் ராசி அதிபதி புதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா யோசித்து முடிவு எடுக்கிறது சிறப்பு. புதன் 2ஆம் இடத்தை பார்க்கறாலும் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும், வருமானம் வந்து கொண்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. மூணாவது சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணிவிட்டு செய்யுங்கள். ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். 4ஆம் இடத்துக்கு இருக்கிறார். தாயின் ஆரோக்கியத்தை இன்னும் பார்த்துக்கொள்வது நல்லது. உங்கள் தாய்க்கு உடல்நல பிரச்சனை ஏதாவது ஏற்படலாம். 4வது சுகஸ்தானம் அந்த இடத்துக்கு கேது இருக்குது. உங்கள் உடல்நிலையை அக்கறை செலுத்துங்கள். 4ஆம் இடத்துக்கு கேது இருக்குது. ராசி அதிபதி புதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நல்லது. 5ஆவது சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார்கள். உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கிறார்கள். வருமானம் சூப்பராக இருக்கும். 6வது செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மாதப்பிறப்பதை செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். அதனால் நீங்கள் யாரிடம் வாக்கு கொடுக்காதீர்கள். உங்கள் பேச்சில் கவனம் தேவை. யாரிடையும் வம்பு வழக்குக்கிட்டு போகாதீர்கள். செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால காலபுருஷன் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனத்துக்கு செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்துக்கு செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். புதன் செவ்வாய் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். வாகனத்துக்கு செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏழு விபத்துகள் ஏதாவது வரலாம். கவனம் தேவை. திருமணமாகாத மிதுன ராசிக்காரர்களுக்கும் திருமண வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7வது குரு 7ஆம் இடத்தை பார்க்கறனால திருமண வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு 7வது குரு 7ஆம் இடத்தையே பார்க்கறனால உங்களுக்கு திருமண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மே மாதம் குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்போ திருமண வாய்ப்பு உங்களுக்கு குறைவாயிடும். அதுக்குள்ளே நீங்கள் திருமண முயற்சியை மேற்கொண்டு திருமண வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண விரைவில் கைகூடும். 9ஆம் சனி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலம். 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணால் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் இருந்தால் நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்வீர்கள். உங்கள் ஜாதகத்தில் சனிக்கு அடுத்தது ராகு இருந்தால் நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்வீர்கள். உங்கள் ஜாதகத்தில் 12ஆம் இடத்தில் ராகு இருந்தால் நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்வீர்கள். உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது.